லாஃப் வித் நீலா. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பாத் பவுடர். ஸோ நம்ம வீட்டிலேயே வந்துட்டு பாத் பவுடர் செஞ்சு எப்படி யூஸ் பண்ணலாம், சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத் பவுடர் ரெசிபி வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். அண்ட் இது வந்து பாடி அடோர் அந்த மாதிரியான விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு 1 மந்த் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேம்ஸ் பற்றி கேட்ஜெட்ஸ் ரிவ்யூலாம் கேட்குறீங்க. எனக்கு அந்தளவுக்கு அதை பற்றி அறிவெல்லாம் இல்லை. ஸோ வந்து எனக்கு இது தெரியாது. இன்வெர்ட் கேமர் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது என்னோடய தம்பி சேனல். நீங்கள் வந்து அந்த சேனலில் போய் பாருங்கள். அந்த சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலைன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாத் பவுடருக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கஸ்தூரி மஞ்சளோட அந்த பார்க் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். பாசிப்பயிறு எடுத்ததுக்கப்புறம் அது கூட வந்து கடலைப்பருப்பும் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது பேர் பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து ஆவாரம் பூ, இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் இது வந்து வெட்டி வேர். இப்போ நீங்கள் வந்து எந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாசிப்பயிறு 1 கிலோ எடுத்திங்கன்னா 1/4 கிலோ கடலைப்பருப்பு, மீதி எல்லாமே வந்து 200 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் வாங்கிக்கோங்க. கூட வந்து ஏலக்காய் வந்து ஒரு 30 ருபீஸ் அப்படி போட்டு வாங்கி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி ஆடர் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நேச்சுரலான ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக தான் இது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம மொட்டை மாடியில் காய வைக்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இதை மொட்டை மாடியில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எதுக்கு மொட்டை மாடியில் காய வைக்கிறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆனதுக்கப்புறம் பவுடர் ரஸ்ட் ஃபார்மில் வந்து ஈஸியாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதனால தான். இப்போ இதை நம்ம காய வச்சு கீழே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு நான் கொடுத்து விடணும் எங்கள் டேடிக்கிட்ட. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரதுக்கு. வீட்டில் அரைக்கலாம், பட் அது அந்த அளவுக்கு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வராது. சொர சொரன்னு வரும். அது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அது வந்து அதனால செட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கையில் ரஷ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதெல்லாம் வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நிறையா குவான்டிட்டி இது யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய செகண்ட் டைம் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான். நம்ம சேனலை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.